அன்பர்களே, ஜனநாயகன் திரைப்படம் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி விஜய் அவர்களுடைய இந்த திரைப்படம் மாபெரும் தாக்கத்தை ரசிகைகள் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களிடத்திலே ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு வெளியே வருகின்ற ரசிகர்கள் பல்வேறு விதங்களிலே அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தாலும் கூட விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படமாக, அதாவது கதாநாயகனாக அவர் நடிக்கின்ற இந்த திரைப்படம் இனி இவ்வாறு அவர் நடித்து திரைப்படம் வெளிவராதே என்ற வருத்தத்திலே அவர்கள் கண்ணீர் சிந்துவதை காண முடிகிறது. தியேட்டரிலே அமைச்சர்கள் கீர்த்தனா, ஜெகதீஸ்வரி, குஷி ஆனந்த், பர்வேஷ் இவர்களெல்லாம் அன்பு கண்ணீர் சிந்தி மன உருக்கத்தோடு அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது அமைச்சர்கள், பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள், தொண்டர்கள் இவர்களுடைய அன்பு கண்ணீர் இதை பார்க்கும் பொழுது அந்த அன்பின் ஆழம் புரிந்தவர்களுக்கு அது மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் ஒரு மிகப்பெரிய அன்பு சமுத்திரத்தின் காட்சியை காண்பது போல் இருக்கிறது. கண்டிப்பாக இந்த அன்பு கண்ணீர் துளிகள் தளபதி விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பிரபஞ்ச ஆற்றலாக, மிகப்பெரிய ஆராசக்தியை அவருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அன்பு, மக்களுடைய அன்பு, பெண்களுடைய ஆசீர்வாதமான அன்பு, இளைஞர்களின் அன்பு, இளம் பெண்களின் அன்பு, அது மட்டுமல்ல குழந்தைகளுடைய பேரன்பு, இவைகளெல்லாம் மிகப்பெரிய பாக்கியம். குழந்தைகளுடைய அன்பு என்பது விஜய்க்கு கிடைத்திருப்பது அவர் நேரடியாக கடவுளின் ஆசீர்வாதத்திற்கு உட்பட்டிருக்கிறார் என்பதை தெரியப்படுத்துகிறது. அதை மாற்றுக் கட்சியினரோ அல்லது விஜய்க்கு எதிராக விமர்சனம் செய்பவர்களோ சாதாரணமாக நினைக்கின்றார்கள். அல்லது அவர்களுக்கு அந்த அன்பினுடைய ஆற்றலை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லை. சிலர் வேண்டுமென்றே கேலியும் கிண்டலும் செய்கின்றார்கள். இந்த அன்பு சமுத்திரத்தை கண்டு தாழ முடியாத பொறாமையில் அவர்கள் கொட்டுகின்ற தீய வார்த்தைகள், தீங்கான கேலிகள், கிண்டல்கள் அந்த மாதிரியாக எதிர்ப்பவர்களுக்கு அவர்களுக்கே தீங்காக அமையும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் தங்களுக்கு தாங்களே மிகப்பெரிய குழியை வெட்டி அதற்குள் வீழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் மக்களுடைய கோடிக்கணக்கான மக்களுடைய அன்பு கண்ணீர் துளிகள் பிரபஞ்சத்திலே மாபெரும் ஆற்றலாக விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக, அவருடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுத்து பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி அந்த ஆட்சியினுடைய குறைகள் ஏதேனும் இருந்தாலும் கூட அந்த குறைகளை நிவர்த்தி செய்து மேலும் மேலும் சிறப்புகளை தருவதற்கு இந்த ஆற்றல் பயன்படும். பிரபஞ்ச ஆற்றலை உணராத அந்த மண்டுகளுக்கு நாம் என்ன சொல்ல முடியும் என்றுதான் என்னுடைய குருநாதர் ஒருவர் பிரபஞ்ச ஆற்றல் பற்றி சிந்திக்கின்ற அவர் என்னிடம் தெரியப்படுத்தினார். அப்பொழுதுதான் நானும் கூட இதில் இவ்வளவு சக்தி இருக்கிறதா என்பதை நான் அவர்களிடத்திலே கேட்டபோது, போக போக பாரு, இல்லை ஐயா, விஜய் அவர்கள் ஆட்சியிலே சில விமர்சனங்கள், சில குறைபாடுகள் தெரிகிறது, அது எனக்கும் கூட கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது என்று சொன்னபோது அந்த பெரியவர் என்ன சொன்னார், கவலைப்படாதே, இந்த அன்பின் ஆற்றல் விஜயினுடைய அத்தனை எதிர்ப்புகளையும் வீழ்த்தி அவருக்கும் அவருடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக மாறி குறைகளை களைந்து நிறைகளை உண்டாக்கும், போக போக பார் என்று சொன்னார். இன்னும் சில ரகசியங்களை சொன்னார். இதை நீ இப்பொழுது சொல்ல வேண்டாம், இன்னும் ஒரு 20 நாட்கள் கழித்து நீ வெளிப்படுத்து என்றார். அப்படியாக ஏதேனும் அவர் சொன்ன கருத்துக்கள் நடந்தால் அடுத்த வீடியோவிலே அந்த மாதிரியாக உள்ள அவருடைய பிரபஞ்ச ஆற்றல் ஆய்வுகளை உங்களிடத்திலே இது பற்றி தொடர்ந்து ஒரு வீடியோவிலே வெளிப்படுத்துவேன் என்று கூறி
இந்த அன்பின் ஆற்றல் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசத்தை ஏற்படுத்தும். இனி மத்திய அரசாங்கத்திலும் கூட அவருடைய செல்வாக்கு இல்லாமல் எந்த ஆட்சியும் அமையாது. அந்த அளவிற்கு அவருடைய தாக்கம் தமிழக எல்லைகளை தாண்டி இந்தியா முழுவதும் பரவும் என்பது தெளிவாக தெரிகிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.